வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க வர வீடியோ தலைப்பு வலி மாத்திரைகள். வலி மாத்திரை சாப்பிட்றனால வயிறுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இது நெறைய பேர் கேட்பாங்க. டாக்டர் வலி மாத்திரைலாம் போடலாமா? எவ்வளோ நாள் போடலாம்? எனக்கு மாத்திரை போட்டா பாடி ஹீட் ஆயிரும், வாயில புண்ணு வரும், அரிச்சற மாரி வரும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது நெறைய பேருக்கு தெரியும். வலி மாத்திரை போட்டா கிட்னி அஃபெக்ட் ஆகலாம் அப்படிம்பாங்க. பட் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வலி மாத்திரை ஒரு காரணத்துக்காக குடுக்குறாங்க. அது வந்து அதுக்காக கெட்ட மாத்திரைன்னு இல்லாட்டாலும் அதுக்கு சைட் எஃபெக்ட் உண்டு. எஸ்பெஷலி இந்த NSAIDம்பாங்க, நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் பார்க்கும்போது அல்சரை பற்றி பார்க்கும்போது வயிற்றில் அல்சர் புண்ணு வர்றதுக்கு 2 தான் முக்கிய காரணம். அது ஒன்று வந்து இந்த வலி மாத்திரைகள் NSAID அப்படிங்கிறதும் H பைலோரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த NSAID மாத்திரைங்க வலி மாத்திரைகளை போடலாமா, யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் டாக்டரோட ஒரு அறிவுரைப்படி எப்படி அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம போடணும். இப்போ இந்த வலி மாத்திரை பல காரணங்களுக்கு போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இப்போ அடிபட்டிருக்கு, திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. ஸோ 1 நாள் 2 நாள் போடலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இல்லை சிலருக்கு ஃப்ராக்சர் இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 நாள் இல்லை 1 வாரம் அப்படி போடுற மாதிரி இருக்கும். இல்லை சிலருக்கு ஆர்த்ரைட்டிஸ், இப்போ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அவங்களாம் ரொம்ப நாள் தொடர்ந்து மாத்திரை போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி நிறைய கேட்டகரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து வலி மாத்திரை தான். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம உடம்புல அது மாத்திரை போட்டவுடனே COX-1, COX-2 என்சைம்ஸ் இருக்கும். அதை வந்து குறைச்சிரும். அது குறைக்கிறனால ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ் அப்படின்னு ஒரு இதை அதோட உற்பத்தியை குறைக்கும். இந்த ப்ராஸ்டாக்லாண்டின் என்னது? அது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்மளோட ஸ்டமக் லைனிங், வயிற்றோட உள்பகுதியில் இந்த மியூக்கஸ் செக்ரீஷன்ஸ் திக்காக வைக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராஸ்டாக்லாண்டின் குறைஞ்ச உடனே அந்த லைனிங்கும் குறைஞ்சிரும். ஸோ சீக்கிரமாக வயிற்றில் புண்ணு வரலாம். அதே மாதிரி அந்த பைகார்பனேட் செக்ரீஷன் அப்படிம்பாங்க. அந்த ஸ்டமக்கில் வந்து லைனிங் கொடுக்கறது பைகார்பனேட் அதையும் இந்த ப்ராஸ்டாக்லாண்டின் குறைச்சிரும். ஸோ அதனால் என்ன வரும்? வயிற்றில் புண்ணு வரலாம். இதுதான் ஜென்ரல். சரி, இந்த புண்ணு வந்தது நமக்கு எப்படி தெரியும்? இல்லை ஒரு பேஷண்ட்டுக்கு வலி மாத்திரை போடுறோம், அது காம்ப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிக்குதாங்கிறத நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிளாக சொன்னால், ரொம்ப இருந்ததுன்னா வயிறு வலிக்கும், வயிறு எரியும், நெஞ்செரிச்சல் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம். இதை தவிர எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வாயில் புண்ணு வரும், அர்ச்சரம் வருது. ஸோ அதுவும் வயிற்றோட புண்ணு இல்லை அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸோட ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம். இல்லை வாயில் புண்ணு வர்ற மாதிரி ஆசன வாயிலையும் புண்ணு வரும், எரிச்சல், வலி, மோஷன் டைட் ஆயிடுது, அப்படியே எனக்கு பாடி ஹீட் ஆகிடுச்சி, எனக்கு வந்து சூட்டு உடம்பு அப்படிங்கிற மாதிரி. இந்த சூட்டு உடம்புங்கிற சொல்கிறது எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல புண்ணு இருக்குதுன்னு சொல்கிறது தான். ஸோ இதை மாதிரியும் அது ப்ரெசென்ட் பண்ணலாம். இது தவிர வாய் கசக்கலாம், உப்பு கரிக்குது, வாய் கசக்குது, அப்படியே புளியேப்பமாக நெஞ்சு எரியுது, புளியேப்பமாக ஏப்பேப்பமாக வருது. இது எல்லாமே இந்த வலி மாத்திரைங்கள், எந்த மாத்திரையும் இருக்கலாம். பட் வலி மாத்திரை பற்றி பேசுகிறனால அதை நம்ம சொல்லலாம். அது வந்து இதை மாதிரி அதோட பாதிப்பு இதை மாதிரி வெளியே தெரியலாம். சரி, ஓகே. அப்போ இது எப்படி தான், இது யாரெல்லாம் ரொம்ப பாதிக்கும்? ரொம்ப சிம்பிளாக சொன்னால், வயசு ரொம்ப கம்மியானவங்க, இல்லை ரொம்ப வயசு ஜாஸ்தியானவங்க, அவங்களுக்கு ஈஸியாக வரும். அதே மாதிரி வேறு ஏதாவது மாத்திரைங்க, இப்போ வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அதனால வயிறு புண்ணு வரும். ஸோ இது சேர்க்கும்போது ஜாஸ்தியாக வரலாம். இல்லை ஒரு டயபெட்டிஸ்க்கு மாத்திரை மெட்ஃபார்மின்பாங்க, அது ஏற்கனவே வயிறை புண்ணாக்கும், இது சாப்பிடும் போதும் வரலாம். அதுமாதிரி இந்த வலி மாத்திரைங்களில் ஜென்ரலாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், ப்ரூஃபன், இபுப்ரூஃபன்பாங்க, டைக்ளோஃபெனாக், அதே மாதிரி அசிக்ளோஃபெனாக், ஆஸ்பிரின் மாத்திரையும் வலி மாத்திரை தான். பட் ஆஸ்பிரின் மாத்திரை மோஸ்ட்லி ஹார்ட் கண்டிஷனுக்காக கொடுக்குறது. ஸோ இந்த மாத்திரைங்களாம் அப்போ எவ்வளோ தான் சாப்பிட்ணும், எப்படி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு அளவுகோல் கிடையாது. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். இப்போ ஆல்ரெடி வயிறு புண்ணானவங்களுக்கு ஒரு மாத்திரையே ஜாஸ்தியாக தெரியும், வயிறு புண்ணாயிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாக வலி மாத்திரையை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை வலி தாங்குற மாதிரி இருந்தால் ஓகே, பட் போட்டு தான் ஆகணுங்கும்போது முடிந்த அளவுக்கு கண்டிப்பாக சாப்பிட்ட பிறகு தான் அதை போடணும். வயிறு நல்லா ஃபுல்லாக வயிறு சாப்பிட்ட உடனே அந்த மாத்திரையை போடணும். இந்த காஃபியை குடிச்சிட்டு, டீ குடிச்சிட்டு அதில் மாத்திரையை போடுறது தவிர்க்கணும். எஸ்பெஷலி நிறைய பேர் தலைவலி மாத்திரைலாம் பார்த்தீங்கன்னா, ஒத்த தலைவலி மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு அது மேலே பண்ணவே கூடாது. 3வது, ஒரு இப்போ உள்ள மாத்திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் கோட்டிங் இருக்கும், கேஸ்ட்ரிக் ரெசிஸ்டன்ட் கோட்டிங். அதில் மேலே வந்து, அதாவது நம்ம வயிறை புண்ணாகாமல் இருக்கிறதுக்கு சில கோட்டிங் உள்ள மாத்திரைகள் வரும்.
அதமே மாத்திரைங்களை வாங்கி போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அந்த மாத்திரைக்கு ஆல்டர்னேட் ஏதாவது இருக்கா? இப்போ ஒரு மாத்திரை இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாத்திரை ரொம்ப பெயின் சரியாக கேட்காது, இல்லை வயிறு பிரச்சனை கொடுக்கும். பட் சிலருக்கு அதே இது வேறு மாத்திரை பிரச்சனை ரொம்ப கொடுக்காது. ஸோ அதை மாதிரி நம்ம வந்து டாக்டர்கிட்டையும் கேட்டுட்டு இது பண்ணிக்கலாம். சரி, வயிறு புண்ணாயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப புண்ணானா அது வந்து ரத்தம் கூட கசியும். சிலருக்கு வந்து மோஷன் வந்து கருப்பாக போகுது, மோஷனில் வந்து ஒரு மாதிரி ரத்தம் வந்த மாதிரி தெரியுது. அது எல்லாமே இந்த வலி மாத்திரைங்கனால வரலாம். ஸோ வலி மாத்திரைங்க சேஃபு, நல்லதாக இருந்தாலும் தேவையில்லாமல் போடுறது, இல்லை டாக்டரை கேட்காம போடுறது, இல்லை டோஸை சரியான அளவு சரியான நாள் போடாமல் ரொம்ப நாள் ரொம்ப டோஸ் போடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ வலி மாத்திரைங்க கண்டிப்பாக வயிற்றில் புண்ணுருவாக ஏற்படலாம். பட் அதுக்கு தகுந்த இப்போ அதோடு சேர்த்து வலி மாத்திரையோடு சேர்த்து இந்த அசிடிட்டிக்கு இல்லை அல்சர் மாத்திரைகளும் போட்டு அதோட தாக்கத்தையோ இல்லை பாதிப்பையோ குறைச்சிக்கலாம். வணக்கம்.